எதையாவது புதுமையாக செய்தால் வெற்றி நிச்சயம். அவ்வளவுதான் சார். மைசூர் பாக்கு ரொம்ப கேவலமான ஸ்வீட். ரொம்ப காலமா அதை வச்சே ஜோக்ஸ் போட்டுருந்தான் இல்ல. மைசூர் பாக்கால அடிக்கிறது, மைசூர் பாக்கை சுத்தி வச்சு தட்டுறது, அப்புறம் மைசூர் பாக்கை ஆடுற டேபிள் கீழே வைக்கிறது. ஆனா மகாதேவ ஐயர்னு கோயம்புத்தூர்ல அந்த மைசூர் பாக்குக்கு ஒரு மரியாதையை கொடுத்தாரு, ஒரு புதுமையை கொடுத்தாரு. என்ன? மைசூர் பா. அவ்வளவுதான். இந்த பாக்குக்கெல்லாம் கிடையாது. நெய்யை ஊத்து சாப்பிட்டா இருக்கு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கோடி கணக்கில் வியாபாரம் ஆகுது மைசூர் பா. ஏன்? வித்தியாசமா சிந்திச்சு. அப்படிதான் இருக்கணும் சார். கல்யாணம்லாம் ஆடி மாசம் நடக்காது, நடந்தாலும் பிரிச்சுடுவானுங்க. வியாபாரம் டல்லு. ஜவுளி கடைக்காரன் ஃபுல்லா ஆடி தள்ளுபடின்னு ஆரம்பிச்சாங்க. எங்க கிட்ட இருக்கிறதுல சுமாரா இருக்கிறது வியாபாரம் ஆகிறது கம்மி விலைக்கு தரும் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா என்ன புத்திசாலித்தனம்? ஆடி தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி, அப்புறம் ஆடி சிறப்பு விழா, ஆடி டமாக்கோ முமாக்கோ எல்லாம் சொல்லி இன்னைக்கு எல்லாம் போட ஆடி மாசம் தான் எடுக்கிறாங்க இல்ல. ஆக வித்தியாசமாக நினைத்தால் உண்மையான வெற்றி.